ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3.5 ஏக்கர் வந்து சுத்த செம்மண் பூமி, மாந்தோப்பு ப்ளஸ் தென்னை மரத்தோடு நம்மளுக்கு தாரோடு பேஸில் நல்ல நீர்வரத்து உள்ள ஏரியாவில், வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு நல்ல விவசாய பூமியானது நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க. இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இதுக்குள்ளே போரு சர்வீஸ் எத்தனை இருக்குது, வேறு என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம். நம்ம இப்போ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கேதர் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க இந்த 3.5 ஏக்கர் மாந்தோப்பு ப்ளஸ் தென்னை மரத்துடன் கூடிய இந்த செம்மண் பூமி விவசாய நிலம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையாக இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கருக்கு மேலே வந்து ஃபுல்லாக மாந்தோப்பு தான். இது போக ப்ளஸ் அந்த ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க, காய்கறி விவசாயம் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ போல் உழுது விட்டு தென்னங்கண்டு வச்சுருக்காங்க. இது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 மரம் தென்னை மரம் இருக்குது. நல்லா காய்க்கக்கூடிய மரம். காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு 6 கூட 4 கூட இந்த ரேஞ்சில் தான் காயுமே நல்லாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய மாமரத்தில் பார்த்திங்கன்னாவே காப்பு நல்லாவே இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு 15 வயசுக்கு மரம் தான் மாமரமேவும். நல்லா அடர்த்தியான பசுமையாக ஒரு பூஞ்சோலை மாதிரி வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. வெயில் காலத்துலேயும் நல்ல கிளைமேட்டோட ஒரு கூலிங்கான தோட்டமாக நம்மளுக்கு இது அமைஞ்சிருக்கு. ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஊரடி தோட்டமாக வாங்கி போடணும், நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு அளவுக்காவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்மளுக்கு இதில் வருமானம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கி போடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளியரன்ஸாக இருக்குங்க. நீங்கள் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதை விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய மாமரத்தோட ரகம்னு பார்த்தீங்கன்னா கல்லாமக்காய் ப்ளஸ் வந்து செந்தூராப்பழம், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே மாமரம் வந்து நடவு பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 தென்னங்கண்டு வந்து இப்போ நடவு பண்ணியிருக்காங்க. தென்னங்கண்டு அந்த மிச்சம் இருக்கிற காய்கறி விவசாயம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து தென்னங்கண்டு நட்டுருக்காங்க. தென்னங்கண்டு நட்டு அது கூடுதலாக தென்னை மரம் வளர்ந்து வர வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் இருக்குங்க. தாரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தா ஒரு 100 அடி டு 150 அடி நம்மளுக்கு தாரோடு ஃப்ரண்டேஜ் வரும். நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்புங்க. ஊரடி தோட்டம், தாரோடு, நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது. இது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 போர் இருக்குங்க. மேக்ஸிமம் மாந்தோப்பு பொறுத்த வரைக்கும் போர் இருக்காது. ஒரு தென்னை மரம் இதெல்லாம் வச்சு காய்கறி விவசாயம் பண்ணுறதுனால போருமே வச்சுருக்காங்க. 3 போரு, ஒரு இலவச மின்சாரம், ஃபுல் ஃபென்சிங், க்ரீன் நெட் போட்ட மணிக்கு அடைச்சிருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் காப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்து தெரியும். இந்த அளவுக்கு இருக்குன்றது 4 கூட 5 கூட தான் இருக்குது. நல்லா செம்மண்ன்றதுனால தென்னை மரத்துக்கு வந்து இந்த மண் வந்து சூட்டான மண். நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் உள்ள பூரா தென்னங்கண்டே கூட வச்சு விட்டு தென்னை மரம் வளர்ந்து வரப்போ கூட மாமரத்தை நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லா மரத்தையும் 1 by 1 காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காய் இருக்குன்றத. மரத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு 15 வயசுக்குள்ளே தாங்க இருக்குது மரம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காய் இருக்குன்னு ஒவ்வொரு மரத்துலையுமே. இதற்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 27 லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். 25 லட்ச ரூபாய்க்கு கீழே உடச்சி பேச வாய்ப்பு இருக்குது. நேரடியாக வாங்க, நேரடியாக வந்து தோட்டத்தை பாருங்கள். தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓனரை வந்து தோட்டத்துக்கு வர சொல்லியவும் நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம். இந்த இடத்த பற்றினா இன்னும் வேறு ஏதாவது கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எப்போ விசிட் பண்ணி பார்க்கணும் கூட்டு போய் இடத்த காமிச்சிடும். ஓகே, நன்றி, வணக்கம்.